மாவட்டத்தில் உற்பத்தியாகக்கூடிய முருங்கைக்காய் மற்றும் செங்காந்த மலர் விதை, கிராமத்தில் சொல்லக்கூடிய கண்ணுவெளி விதை என்று சொல்லுவார்கள். இந்த உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு போதிய ஆதார விலை கிடைக்காமல் வியாபாரிகளுடைய கூட்டமைப்பால் அவர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள். அதை போக்கி வறட்சியான பகுதியாக இருக்கக்கூடிய கரூர் மாவட்டத்தில், குறிப்பாக அரவக்குறிச்சி தொகுதியில் அதிகமாக பயிரிடக்கூடிய விவசாயிகளுடைய நலனையும், அந்த செங்காந்தல் மலர் விதை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுடைய நலனையும் பாதுகாக்கின்ற வகையில் 2 சங்கங்கள் புதிதாக அமைக்கப்பட இருக்கிறது. கரூர் மாவட்ட முருங்கை விவசாயிகள் நலச்சங்கம், கரூர் மாவட்ட செங்காந்தல் மலர் விதை உற்பத்தி விவசாயிகள் நலச்சங்கம் என்ற 2 சங்கங்களை உருவாக்கி விவசாயிகளை ஒருங்கிணைத்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு கொடுக்கின்ற அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கின்ற அந்த உதவிகள் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்கின்ற வகையிலும், இந்த வியாபாரிகளுடைய கூட்டமைப்பினால் பாதிப்பு இல்லாத வகையில் அவர்களுக்கு நியாயமான விலை கிடைக்கின்ற வகையிலும், விவசாயிகளுடைய நலனை பாதுகாக்கின்ற வகையில் இந்த 2 சங்கங்கள் அமைய இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் முதலாக முருங்கைக்காய் பவுடர் தயாரிக்கின்ற ஒரு கம்பெனியை நம்முடைய கரூர் மாவட்டத்திற்கு அரவக்குறிச்சி தொகுதிக்கு கொடுத்து வழங்கியிருக்கிறார். 3.25 கோடி ரூபாய் செலவில் அந்த நிறுவனம் அமைய இருக்கிறது. முருங்கைக்காய் என்பது உற்பத்தி குறைவாக இருக்கின்ற காலங்களில் 1 கிலோ 100 ரூபாய் அளவிற்கு விற்பனையாகிறது. உற்பத்தி அதிகமாக இருக்கின்ற பொழுது 1 கிலோ 5 ரூபாய் வரை கூட சென்று விடுகிறது. அதை போக்குவதற்கு உற்பத்தி அதிகமாக இருக்கும் பொழுது அந்த முருங்கைக்காய் பவுடர் தயாரிக்கின்ற கம்பெனியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, முருங்கை என்பது மிக பெரிய மருத்துவ குணமுள்ள ஒரு உணவுப் பொருள். அந்த தழைகள் சோலார் முறையிலே உலர்த்தப்பட்டு பவுடராகவும் மாத்திரைகளாகவும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியாகிறது. அதேபோல் அந்த காய் பவுடராக்கி உணவுப் பொருளாக பயன்படுத்துகிறார்கள். அதேபோல் அந்த விதை என்பது மிகப்பெரிய மருத்துவ குணம் கொண்ட பொருள். அதிலிருந்து எண்ணெய் எடுக்கிறார்கள், மருத்துவ குணம் கொண்ட பொருள். அதையெல்லாம் நம்ம சந்தைப்படுத்தி மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தேவையான நல்ல விலை கிடைக்கின்ற வகையில் இந்த நலச்சங்கங்கள் பாடுபடும். அந்த செங்காந்தல் மலர் விவசாயிகளுக்கும் அந்த பயன்பெறுகின்ற வகையில் இந்த 2 சங்கங்களை நாங்கள் புதிதாக கரூர் மாவட்டத்தில் தொடங்கி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட விவசாயத்துறையில் 7 அமைப்புகள் இருக்கின்றன. அக்ரி டிபார்ட்மெண்ட், ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட், என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் போன்று 7 துறைகள் இருக்கின்றன. ஒவ்வொரு துறைகளும் விவசாயிகளுக்கு நிறைய நிதி உதவிகளை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வழங்கியிருக்கிறார். அதையெல்லாம் அவர்களுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அந்த வகையிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதே போல் என்ஜிஓஸ் இருக்கிறார்கள். இமைகள் என்ற ஒரு அறக்கட்டளை இருக்கிறது. அவர்கள் இது போன்ற விவசாயிகளுக்கு உதவி செய்கின்ற வகையில் மாநிலத்தில் பல மாவட்டங்களில் செயல்படுகிறார்கள். அவர்களும் இணைந்து விவசாயிகள் மற்றும் விவசாயத்துறை அதிகாரிகள், அந்த அறக்கட்டளை சார்ந்த என்ஜிஓஸ் இணைந்து இந்த முழு முயற்சியை நாங்கள் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதனால் வறட்சியான பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் உயரும். அந்த உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு விவசாயிக்கு 1000 ரூபாய் என்ற வகையில் நிதிகளை திரட்டி எவ்வளவு நம்ம அந்த வசூல் பண்ணுறோமோ அதுக்கு ஈக்குவல் தொகை அரசாங்கம் கொடுக்குது. அதை வச்சு அந்த விளையக்கூடிய பொருட்களை மார்க்கெட்டிங் பண்ணுறது, மதிப்பு கூட்டி அதனுடைய விலையை நல்ல விலை கிடைக்கின்ற வகையில் அந்த முயற்சிகளை எல்லாம் இதன் மூலம் நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுப்பதற்காக முதல் கட்டமாக
ஒரு இடங்களில் ஒரு கூட்டம் நடைபெற்றது. கிட்டத்தட்ட 250 விவசாயிகள் அதில் கலந்து கொண்டார்கள். இன்னொரு பகுதியில் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அவரெல்லாம் ஒருங்கிணைந்து இதை ஒரு விவசாயிகளுக்கு நல்ல பயனளிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு சிறப்பாக செயல்படும். இங்கேயும் கண்ணுவெளி கிழங்கு அந்த செங்காந்தரமலை விதையும் அதிகமான விவசாயம். ஏன்னா வறட்சியான பகுதி, குறைவான தண்ணி இருந்தால் போதும். அதே போல் முருங்கை என்பது ஊடுபயிராகவும் பயிர் பண்ணியிருக்கிறாங்க. அந்த முருங்கையில் 2 விதம் இருக்குது. மரம் முருங்கை, நாட்டு முருங்கை, அது காயும் அந்த விதையும் எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். செடி முருங்கைங்கிறது காய் நீளமாக இருக்கும், விளைச்சல் அதிகம் தரக்கூடியது, குறுகிய கால பயிர். அது அதில் தலைகள் அந்த இலைகள் நிறைய இருக்கும். அதனால் அந்த அக்ரி டிபார்ட்மெண்ட்டு நிறைய நம்ம அக்ரி யூனிவர்சிட்டியில் அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ்லாம் கேட்டு அவங்களாம் இன்றைக்கி ஒரு சிலர் வந்திருந்தாங்க, அது சம்மந்தமாக பேசுனாங்க. இன்னும் அதில் என்னென்னமான முன்னேற்றம் இருக்குதோ அதை எல்லாத்தையும் விவசாயிகளுக்கு, நவீன விவசாயத்தை விவசாயிகளுக்கு கொண்டு வந்து சேர்ப்பது தான் எங்களுடைய தலையாய கடமை. தலையை ட்ரை பண்ணி பாக்கெட் பண்ணுறாங்க. அது எல்லாமே அதிகாரிகள் இன்றைக்கி போய் எல்லா பக்கம் எல்லாம் அது இது 1 வருஷமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இதுக்கு உண்டான இல்லாமல் அதுக்கு மிஷினரிலாம் வரப்போகுது. நம்ம கொடையூர் பகுதியில் 3 ஏக்கர் 4 ஏக்கரா 1.5 ஏக்கரா 1.5 ஏக்கரில் அது இடமெல்லாம் செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்த மாதம் பூமி பூஜை.